ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். லாஸ்ட் வீடியோவில் வந்து இந்த ஃப்ராக்கோடைய கட்டிங் பார்த்தோம். இதில் வந்து ஸ்டிச்சிங் பார்க்கலாம். ஸோ வந்து இந்த மாதிரி வச்சு பாருங்கள். இது வந்து இந்த ஆர்கான்ஸா ஃபேப்ரிக்லேயும் ஒரு சைடு கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும், ஒரு சைடு கொஞ்சம் டல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வச்சு சாட்டன் ஃபேப்ரிக்கு மேலே அந்த ஷைனிங் போர்ஷன் மேல் பகுதியில் இப்படி வச்சுட்டு அந்த மெயின் ஃபேப்ரிக்கு ஆர்கான்ஸா ஃபேப்ரிக்கை அப்படி கீழே வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும். நெக்கு ஏற்கனவே நம்ம ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நெக்கில் இந்த மாதிரி கரெக்டாக சர்க்கிளாக ஸ்டிச் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த ஆர்கான்ஸா ஃபேப்ரிக் வந்து நான் ஆன்லைனில் தான் வாங்கியிருக்கேன். இது வந்து 5 மீட்டரே ஒரு 300 ரூபாயோட குறை தான். சம்திங் 300 ரூபா ரேட்டு தான் வரும். 5 மீட்டர் ரொம்பவே நல்ல ஃபேப்ரிக்காக இருக்குது. கீழே வந்து நான் ப்ராடக்ட்டில் உங்களுக்கு இந்த லிங்க் தரேன். நீங்கள் தேவைப்பட்டால் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஃபேப்ரிக் மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய ஃபேப்ரிக் சாட்டன் ஃபேப்ரிக்கும் இந்த மாதிரி 250 300 ரூபாய்க்கெல்லாம் 10 மீட்டர்லாம் இருக்குது. ரொம்பவே நல்லாயிருக்கு. இப்போ வந்து சேல்ஸ் வேறு போய்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து நீங்கள் தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம். ஃபேப்ரிக் ரொம்பவே நல்லா இருக்குது. 5 மீட்டர் 300 ரூபானா ரொம்பவே நல்லா இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம சர்க்கிளாக இது பண்ணிவிட்டு ஒரு கட் கொடுத்துட்டு இப்படி திருப்பிக்கிடணும். பாருங்கள், ஃபேப்ரிக் நல்லாவே ஷைன் ஆகுது. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண பொருள் இந்த சாட்டன் ஃபேப்ரிக்கோட ஷைனும் மேலே நல்லாவே தெரியும். பாருங்கள், இதுக்கு மேலே இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸ்டிச் போட்டால் தான் அது கொஞ்சம் நெக்கு போர்ஷனில் ஸ்டிஃபாக நிற்கும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ இதே மாதிரி பேக், இது வந்து ஃப்ரண்ட் போர்ஷன், இதே மாதிரி பேக் போர்ஷனையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி இதுலேயுமே நம்ம லைனிங் அட்டாச் பண்ணலாம். ஸோ பாருங்கள், இது ரெண்டையுமே இந்த மாதிரி லைனிங் அட்டாச் பண்ணி நெக்லேயும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஸ்கர்ட் போர்ஷன் தைச்சிட்டு அதுக்கப்புறம் இது ஷோல்டர்லாம் அட்டாச் பண்ணலாம். பாருங்கள், ஸ்கர்ட்டுக்கு இந்த மாதிரி இந்த சாட்டன் ஃபேப்ரிக் ஏற்கனவே கட்டிங் வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக நான் காமிச்சிருப்பேன். அதை பாருங்கள். ஸ்கர்ட் போர்ஷனில் வந்து நம்ம அட்டாச் பண்ணி கொஞ்சம் ஃபேப்ரிக் கீழே சர்க்கிளுக்கு கொஞ்சம் ஜாயின் கொடுத்துட்டு அதையும் அட்டாச் பண்ணி கீழே மடித்து தைச்சிட்டோம். அதே மாதிரி இந்த ஆர்கான்ஸா ஃபேப்ரிக்கும் ஜாயின் பண்ணி கீழே இருந்து இந்த மாதிரி மடக்கி தைச்சாச்சு. இது ஆஸ் யூஸ்வல் நம்ம எல்லா ஃப்ராக்லையும் எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் இந்த மாதிரி செய்கிற மாதிரி தான். அதனால நான் வந்து திருப்பி இதில் ரிப்பீட்டாக காட்டலை. அதே மாதிரி இதை வந்து நம்ம இடுப்பு போர்ஷனில் 2 ஃபேப்ரிக்கையும் சேர்த்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிடணும். அப்படின்னா அது ஜாயின் பண்ணியாச்சுன்னா டாப் போர்ஷன் கூட ஜாயின் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம இந்த டாப் போர்ஷனை ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு இதில் ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணணும். பாருங்கள், இப்படி கரெக்டாக இப்படி வச்சுட்டு ஷோல்டர் பகுதியை அட்டாச் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஸ்லீவ்ஸ் பக்கத்தில் கொஞ்சம் துணி மேலே கீழே ஆனாலும் பிரச்சனை இல்லை. பட் நெக் போர்ஷனில் கரெக்டாக வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கணும். பாருங்கள், இப்படி நெக் போர்ஷனில் கரெக்டாக வந்தால் தான் அந்த கரெக்டாக இதாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இங்கே ஃப்ரண்ட் நெக்கும் பேக் நெக்கும் இந்த மாதிரி பர்ஃபெக்டாக வந்துட்டு இதுக்குள்ளே டிராஃப்டிங் வீடியோ கட்டிங் வீடியோ ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். ஸ்யூவிட் ஸ்வீட்டி சேனலை கிளிக் பண்ணி உள்ள போய் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி இப்போ ஸ்லீவ்ஸ்க்குள்ளே ஃபுல் டீட்டெயில் நான் அந்த கட்டிங் வீடியோவில் காமிச்சிருப்பேன். எப்படி கட் பண்ணணும் பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன சுருப்பு வச்சுட்டு கீழே இந்த மாதிரி எலாஸ்டிக்கும் வச்சு தைச்சிருக்கோம். இப்போ இந்த ஸ்லீவ்ஸ் இந்த மாதிரி நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கரெக்டாக ஃபஸ்ட்டு இருக்கான்னு பார்க்கணும். நான் வந்து இந்த கட்டிங் வீடியோவில் வந்து இந்த இதை ரொம்ப டீட்டெயிலாகவே காமிச்சிருப்பேன். இது கரெக்டாக இந்த மாதிரி எவ்வளோ நம்மளுக்கு சுருப்பு தேவையோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டு, இதே கொஞ்சம் கூட குறையா இருந்துச்சு நீங்கள் கொஞ்சம் சுருப்பை குறைச்சிக்கலாம், இல்லைன்னா கூட்டிக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி கீழே இந்த மாதிரி மடக்கி தைச்சிட்டு இங்கேருந்து ஒரு 3-4 இன்ச்சு கேப்பில் இந்த மாதிரி நான் எலாஸ்டிக் வச்சுருக்கேன். பாருங்கள், இப்படி எலாஸ்டிக் வச்சுட்டு பாருங்கள், ஒரு 2 இன்ச்சு 2-3 இன்ச்சில் இந்த மாதிரி நம்ம ஒரு
எலாஸ்டிக் வச்சு கீழே சுருப்பு கொடுத்துருக்கோம். நம்ம வந்து மேலே உங்களுக்கு எவ்வளவு பாருங்க, இப்படி இப்போ மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம இப்போ 5 இன்ச் நம்மளுக்கு தேவை, மீதி இப்படி வந்து ஸ்டிச் போட்டுக்கலாம். வந்து எலாஸ்டிக் வைக்கிறதுக்கு கரெக்டாக மெஷர்மெண்ட்டுலாம் இல்லை. நான் என்ன பண்ணேன்னா கரெக்டாக அந்த எட்ஜை ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம எவ்வளோ இழுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எலாஸ்டிக்கை கொஞ்சம் இழுத்து தைக்கணும். பாருங்க, இந்த மாதிரி நம்ம ஸ்லீவ்ஸை அட்டாச் பண்ணியாச்சு. உள்ளே வந்து நான் ஒரு குட்டி சின்ன ஸ்லீவ்ஸ் பிளாக் கலரில் சாட்டன் ஃபேப்ரிக்கில் கொடுத்துருக்கேன். ஏன்னா இந்த ஸ்லீவ்ஸ் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, அதனால நான் வந்து ஒரு சின்ன ஸ்லீவ்ஸ், இது பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு பஃப் ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணியிருக்கோம். பார்க்கறதுல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா தான் இருந்துச்சு. பாருங்கள், இந்த மாதிரி வச்சுக்கலாம். நீங்கள் சின்ன குழந்தைகளுக்கு தைக்கிங்கன்னா உள்ள ஸ்லீவ்ஸ் அப்படி கொடுக்காண்டாம். நான் வந்து இது ஒரு 19 இயர்ஸ் பொண்ணுக்கு தைக்கிறதுனால நான் உள்ள ஒரு சின்ன ஸ்லீவ்ஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி மேலே இந்த மாதிரி பஃப் ஸ்லீவ்ஸ் வச்சுருக்கேன். இப்போ இது வந்து நம்மளுக்கு எவ்வளவு மெஷர்மெண்ட் தேவையோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு ஃபிட் பண்ணிக்கணும். இடுப்புக்கு எவ்வளோ தேவையோ அதே மாதிரி செஸ்ட் மெஷர்மெண்ட் எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி தைச்சிட்டு திருப்பிட்டோம். இப்போ வந்து நம்ம ஸ்கர்ட் போர்ஷனும் அதே மாதிரினா பாருங்கள், இப்படி கரெக்டாக இப்படி வச்சு பார்க்கணும், நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம ஏற்கனவே கட்டிங் கரெக்டாக மெஷர்மெண்ட்டில் தான் பண்ணோம். இப்போ வந்து நான் இந்த ஸ்கர்ட் போர்ஷனுக்குள்ள இடுப்பு பகுதியை ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இப்போ இது வந்து நம்ம இந்த மாதிரி சைடை ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கணும். சைடை ஜாயின் பண்ணச்சில் ஃபஸ்ட்டு வந்து இந்த மெயின் ஃபேப்ரிக்கை ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போட்டிருக்க லைனிங் ஃபேப்ரிக்கை ஜாயின் பண்ணணும். அது எப்படி திருப்பி வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு இந்த மெயின் ஃபேப்ரிக்கை ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிக்கலாம் லைனாக. இது நாலு இதையும் சேர்த்து தைக்கக்கூடாது. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு டாப்பையும் பாட்டமையும் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. பாருங்கள், ஜாயின் பண்ண பிறகு நான் இந்த மாதிரி சைடில் 2 கெட்டதுக்கு இந்த மாதிரி ரோப்பும் வச்சு தைச்சிருக்கேன். இது ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா தான். இப்போது ஜாயிண்ட் டாப்பும் பாட்டமும் ஜாயின் பண்ணது கூட உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் அந்தளவுக்கு நான் டீட்டெயிலாக இது பண்ணல. இந்த மாதிரி 2 சைடு இந்த மாதிரி ரோப் வச்சுருக்கோம். பாருங்கள், இந்த மாதிரி பர்ஃபெக்டாக ரொம்பவே அழகாக ட்ரெஸ் ரெடி ஆகிட்டு, இந்த ஃபேப்ரிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த ஃபேப்ரிக்கோட லிங்க் நான் கீழே தாரேன், நீங்கள் வேணால் நீங்கள் பார்த்துக்கலாம். ஒரு 5 மீட்டர் துணியில் வந்து நம்ம 19-20 வயசு பொண்ணு சைஸுக்கு நல்லாவே நார்மலாக நல்லாவே ஒரு பெரிய ஃப்ராக் ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.